ஹாய், இந்த Revit tutorial நம்ம Revitல floating staircase எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ floating staircase பண்றது ஈஸி தான். இதுக்கு வேண்டி நம்ம எந்த ஃபேன்சி ஃபேமிலிஸ்மே கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் Revitல இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டேர்கேஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா போதும். சரி, இப்போ நான் இதில் ஒரு நார்மல் ஸ்டேர்கேஸை தான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஸ்டேர்ஸ் இங்கே ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் போய் த்ரெட்டோட விட்த் அண்ட் ரைசரோட ஹைட்டை செட் பண்ணிக்கோங்க. நான் இதில் எதுவுமே செட் பண்ணலை, பிகாஸ் நான் அது எல்லாமே ஆல்ரெடி பழைய டுட்டோரியலே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேர்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு இது எதுவுமே தேவை இருக்காது ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் சப்போர்ட்ஸில் போய் ரைட் சப்போர்ட் அண்ட் லெஃப்ட் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ரைட் சைடில் இருக்கிற ஹேண்ட் ரைட்ஸுமே தேவையில்லை. ஸோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அதையுமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா த்ரெட் அண்ட் ரைசர் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதில் இருக்கிற ரைசரை ரிமூவ் பண்ணிட்டு த்ரெட்டை மட்டும் நம்ம வச்சா போதும், நம்ம ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் ரெடி ஆகிரும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எடிட் டைப்ஸ்க்குள்ளாடி போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளாடி இருக்கிற டன் டைப்பை கிளிக் பண்ணலாம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளாடி போய் ரைசர் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ த்ரெட் மட்டும் தான் இருக்கு. த்ரெட்டோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதோட நோசிங் ப்ரொஃபைல், அதுக்கப்புறமா நோசிங் லென்த், த்ரெட் ப்ரொஃபைல் அண்ட் நோசிங் ப்ரொஃபைல் இது எல்லாமே செட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ செட் பண்ணது போதும், நம்மளோட ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் ரெடி ஆகிரும். ஸோ ஒன்ஸ் இது செட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேர்ஸோட மெட்டீரியலுமே நம்ம அசைன் பண்ணிடலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டோன் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அப்ளை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நோசிங் நான் ஒன்லி ஃப்ரண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதை ஃப்ரண்ட் அண்ட் ரைட் சைடு நான் இதில் அசைன் பண்ணுறேன். சாரி, ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் சைடு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் டுட்டோரியல் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான Revit டுட்டோரியல்ஸ் பார்க்க நியூரஸ்டிக் ஆர்கிடெக்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.